சுதந்திரத்தின் குரல் வலையை நெரிக்க இயலாது. சுதந்திரம் கேட்கும் முதல் குரலின் முடிவு சுதந்திரம் தான். மூவரை காம்பெட் தாபாங் மங்கவில பலா கண்ண கேக்குற விளையாட்ட ஒரு அங்குல கூட இதான் இல்லை இங்க. என்ன அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? சுதந்திர தாகத்துக்கு இதை விட பெரிய அடிதான மரணதானோ சர்வாதிகாரத்தோட பதில் இதுதான். புதிய ஒளி நிறைந்த வாழ்க்கைக்காக நாம் சக்தி முழுவதையும் திரட்டி உரிமையை கேட்டால் பரிசாக எதிர்த்து போராடும் போது நாங்கள் இதையெல்லாம் தாங்கித்தான் தீர வேண்டும். மக்களினுடைய போராட்டத்திற்காக முழு சக்தியையும் திரட்டி நிற்க வேண்டும். நாம் வென்றால் சுதந்திர வாழ்க்கை, இவர்கள் வென்றால் நாம் வென்றால் சுதந்திர வாழ்க்கை, இவர்கள் வென்றால் நாம் அடிமை. நான் ஈழத்தமிழன், தெற்காசிய எல்லையின் இந்திய பெருங்கடலின் குட்டித்தீவு. அன்று நாகநாடு, ஈழம், இலங்கை, இன்று ஸ்ரீலங்கா. இது எங்கட முன்னோர்கள் ஆண்ட பூமி. ஈழ பூமி எங்கட தாய் பூமி. எங்கட சனங்களின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அடக்குமுறை தாக்குதல்கள். விளைவு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சுதந்திர போராளி. என்ற தேசத்தின் விடியலை காணும் முன்பே மரணத்தை உணர்கின்றேன். ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் எங்கட சனங்கள் சிக்குண்ட போதெல்லாம் வீடு, உடைமைகள், உறவுகளை இழந்து சொந்த மண்ணிலேயே அகதியானோம். காடும் மேடும் கழியும் வாய்க்கால்களும் எங்கட ஜீவிதமாகி போனது. கற்பனையில் மட்டுமே நாங்கள் மகிழ்ச்சியை அறுவடை செய்தவர்கள். ஈழ மண்ணில் பிறப்பு, காதல், வாழ்க்கை, மரணம் என அனைத்துமே விசித்திரமாகவே மாறி போனது. வேற யாராவது வாங்க வேணுமோ? ஏன் நீங்கள் இங்க வர வேணும்? நான் கொடுத்து அனுப்பியிருப்பேனல்லோ. இல்ல பரவாயில்லை, பிள்ளைக்கும் எனக்கும். தம்பி டேய், ஆட்சிக்கு எப்பவுமே தந்த காணியை பற்றிய நினைப்பு தாண்டா. ஆட்சியட்ட எங்கள்கிட்ட மக்களில் எடுத்து சொல்லுங்க, அப்பதான வாரதல இருப்பா. சாப்பிடல, நான் கொண்டு வரேன், நீ போம்மா. சாப்பாடு பத்தாதாக்கள் 2ஆம் தடவை வந்து வாங்கலாம், வந்து வாங்குங்க. யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையில
எல்லாரும் உண்டா உழைச்சி அதில் வர்ற காசை வச்சுக்கொண்டு எல்லாரும் உண்டா சாப்பிட்றது எங்கட மண்ணில் மட்டும்தான் நடக்குது. நான் ஒரு கதை சொல்றேன். அப்பா அம்மா உங்கள மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்களாம். அதே போல நிறைய அப்பா அம்மா சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்களாம். எல்லாருக்கும் வீடு வாசல், தோட்டந்துறவு, காணி பூமி எல்லாம் இருந்துச்சாம். புதுசா வந்தவங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு காட்டுக்குள்ள அகதியா எல்லாரையும் துரத்தி விட்டுட்டாங்களாம். உங்களோட அப்பா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேணுமென்று உன்னையும் என்னையும் விட்டுட்டு சண்டைக்கு போயிட்டாங்களாம். அம்மா, அப்பாவை ஆர்மி கொண்டு தர எல்லாரும் சொல்றாங்கம்மா. அது பொய்யடா செல்லம். அது எனக்கு பொய் என்று தெரியும். நீ பெரிய ஆளடா செல்லம். எங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா எல்லாத்தையும் மீட்டு தருவார். எங்கட மக்கள் சுதந்திரமா சந்தோஷமா வாழுவினோம். இங்க பாருப்பா, எங்க வீட்டையும் காணியும் இப்பதான் திருப்பி தர போறாங்களா? எப்படி திருப்பி தருவான்னு நினைக்கிற? எங்கட காணி பூமி எல்லாம் பறிச்சு 1/2 மைல் தூரத்தில் எங்களை தள்ளி வச்சு இந்த மண்ணிலேயே எங்களை அகதியாக்கி வச்சிருக்கிறான். அழிக்க நினைக்கிறவன் ஆக்குவான் நினைக்கிறியோ? சும்மா போ. தமிழ் தமிழ் தமிழ். உங்களோட மனசுல தேசம் மட்டும்தானோ? நீயும் இருக்கிறாய். சுதந்திர பூமியில நாங்கள் பிள்ளைக்குட்டிகளோட சந்தோஷமா வாழத்தான். போரில் நான் இறந்து போயிட்டாலும் நீ வேற யாரையாவது கல்யாணம் கட்டிட்டு எங்கட தேசத்துக்காக பிள்ளை குட்டிகளை பெத்து போடத்தான் வேணும். வேற ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறதோ? நீங்க போன பிறகு எனக்கு வேற என்ன இருக்கு? எங்கட இன மக்கள் அடிமைப்பட்ட மண், கடமைகள் இருக்கு, விளங்குதோ? ஏனப்பா பிந்திட்டியல்? வேலை முடியும் பிந்தி போச்சதுங்கோ. கடைச்சாமான்கள் வாங்குறதுக்கும் பிந்தி போச்சதுங்கோ. இந்த பிடி. உங்களுக்கு நான் ஒன்று வாங்கி இருக்கிறேன். என்ன? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீயே சொல்லனப்பா. எங்கெல்லாம் தேடி இருப்பியாள்? கலை இலக்கியம் பற்றி லெனின் எழுதின புத்தகம். எங்க கிடைச்சது? பழைய புத்தக கடையில வாங்கினேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ பெரிய ஆளுதான். ஏய் குண்டு நில்லு நில்லு. ஏய் குண்டு இருக்கு. अरे ஏய் लसन आहे हो लसन. என்னடா கையா? ஏய் 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 சட்டு பிஞ்சு. ஏய் ஒண்ணா தொடுது. கோபம் வரல, ரோசம் வரல. தமிழ் தமிழ் தமிழ். என்னது? அந்த எளிய நாய் இங்க தொடறான், அங்க தடவுறான். நீ பாத்து கொண்டு நிக்கிற. உனக்கு ரோசம் இருக்கான்னு கேக்குறான். நீ இல்ல இல்லன்னு தலைய ஆட்டுறாய். இன்னும் ஒரு ஆம்பளையோ? பொம்பளை காப்ப தாம்பளை வர வேணுமோ? பொம்பளை கண்டு தனித்தன்மை இல்லையோ? நான் என்ன சினிமா ஹீரோவோ பறந்து பறந்து வந்து அடிக்கிறதுக்கு? உன்னால் முடியலன்றதால் நான் வர வேணும், விளங்குதோ? நான் அவசரப்பட்டு தலையிட்டு இருந்தால் என் மேல் முத்திரை குத்தி இருப்பாங்க. என் இயக்க செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. நீ வீரமாமங்கள்ட்ட போராடினியே, அதுதான் பொம்பளைக்கு வேணும். என்னது? என்ன செய்யறது செஞ்சு போட்டு கெஞ்சிரியோ? வாடா வாடா வாடா, இன்னைக்கு உனக்கு முடிவு பண்ணியாச்சு. வா 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 வா. ஏ பொண்ணு, நீ உள்ள வா வா வா. ஏய் நீ போகுது.
மாத்தியா சொல்லுது ஏன் நிக்குது பா பா எல்லாரும் கொண்டு போட்டோம். இப்ப இங்க தாக்குதல் நடக்கும். எல்லாரும் காட்டுக்குள்ள ஓடிக்கோ. ஈழமண்ணில் ஆயுதமற்ற நிராயுதபாணிகளை படுகொலை செய்வது என்பது வாடிக்கையாகி போனது. ராணுவத்தினரின் தாக்குதலுக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது பயங்கரமாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். 36 பேர் கொல்லப்பட்டனர். இரவு முழுவதும் காட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் பதுங்கியிருந்து விட்டு மீண்டு வந்த பிறகுதான் யார் யார் இறந்தார்கள், யார் யார் இருக்கிறார்கள் என்பதையே அறிய முடிந்தது. கரிகாலன் தாயை இழந்தான், தமிழ் தந்தையை இழந்தான், அகரன் குடும்பத்தையே இழந்தான். அன்று அந்த மக்களின் ஓலம் சொல்லி மாளாது. வேலையில் இருக்கு. ஒரு கிழமையில திரும்பி வந்துருவன். உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியிருக்கு, ஆக்கில சேர்க்க வேண்டியிருக்கு. இங்கு நடந்த படுகொலை வேற எங்கேயும் நடக்க கூடாது இல்லையோ? போய்த்தான் ஆக வேணும். திரும்பி வருவனோ இல்லையோ, சிரிச்ச முகத்தோட அனுப்பி வை. எனக்கு தாங்க நீப்பா. கரிகாலன் கைது செய்யப்பட்டான். கடும் சித்திரவதைக்கு பின் கொல்லப்பட்டான். எங்கட தேசத்தின், ஈழத்தின் அற்புதமான உயிர் விளைச்சலாகி போனது. எங்கட இன மக்கள் அடிமைப்பட்டவன் கடமையில் இருக்கும். அன்னை பூமியையும் காதலனையும் ஒரு சேர நேசித்த தமிழ் தேசத்துக்காக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டான். அடே ஒன் எங்க கூட சண்டை போட நிறையாக்கள் சேர்த்து வச்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை கேட்டு வாங்கு. அப்பவே நான் உங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். அது வரைக்கும் சோறு இல்ல, தண்ணி இல்ல. வருது உண்மையை சொல்லலன்னா அவனை கொன்னுடு. கொண்டாலும் உங்களுக்கு விடுதலை தான். உண்மையை வாங்கி இல்லையே கொல்லு. அருது குற்றவாளியால விசாரிக்க வேண்டியது அவன் கடமை. எங்கிட்ட கொடுத்தா நாங்க விடுதலை ஆறது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்கட சனத்துக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி எங்களை நாங்களே அழிச்சு கொள்றதுக்கு அவங்க திட்டம் போடுறான். போராளியோ மக்களுக்காக போராடுறேன்னா அவ்வளவே. உங்கள மாதிரி ஆக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 6 பேரும் எந்த பிழையும் செய்யாதவங்க.
நாங்கள் நிரபராதிகள். நான் குற்றவாளியோ? அரசாங்கத்தை பாய்ச்சிட்டீங்க, நீங்க குற்றவாளியே தான். மக்களுக்கு ஆதரவாக இருப்பதால் நானும் நிரபராதிதான். குற்றத்தை செய்தவன், அதனை வேடிக்கை பார்த்தவன், நடுநிலை வகித்தவன், நடப்பது குற்றம் என்று அறிந்தும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடாதவன், இவர்களே குற்றவாளி. விளங்குதோ? வீண் விவாதம் வேணாம், எங்களுக்கு விடுதலை கொடுங்க. எனக்கு அதிகாரம் இல்லை. அவங்க கேட்குற உண்மையை சொல்லிட்டீங்களேண்டா எங்களை விடுதலை செய்வாங்களோ. எங்களுக்காகவும் எங்கண்ட குடும்பத்துக்காகவும் நீங்க இந்த தியாகத்தை செய்யலாம் இல்லை? தியாகம் வேறு, துரோகம் வேறு. நான் உண்மையை சொல்லாமல் இருப்பதுதான் தியாகம். விளங்குதோ? எது தியாகம்? ஒரு ஊர் நல்லா இருக்குமுன்னா ஒரு குடும்பத்தை பலியிடலாம். நாங்க 6 பேர் நல்லா இருக்கணும்னா நீங்க ஒருத்தர் உண்மையை சொல்லலாம். காட்டிக் கொடுப்பது மக்கள் நலனுக்கு எதிரானது. மக்கள் என்ற பலம் சீரழியும். காக்கப்பட வேண்டியவர்கள் லட்சக்கணக்கானவர்களாயிற்று. பெருந்திரளான நம் மக்களுக்காக நீங்கள் 6 பேர் ஏன் தியாகம் செய்யக்கூடாது? ஏய், உன்னிட்ட கெஞ்சி கேட்கறதுல எந்த பிரயோசனம் இல்லை. நாங்கள் எல்லாரும் வாழவனோடு ஆசைப்படுறோம். நீ சாகரத்துக்கு கூட கவலைப்பட மாட்டேங்கிறாட. கடைசியா சொல்றேன், எங்களை வாழ விடு. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உயிரோடு இருப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை. தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் சாவதே வாழ்க்கை. ஒரு நாட்டின் இறையாண்மையை மதிக்கும் இன்றைய நிலையில் உலகில் 41 நாடுகள் அந்நியர்களால் அடிமைப்பட்டு கிடக்கிறதே. எறும்பு கூட சுதந்திரத்தை விரும்புகிறதே. ஏய், கதைக்காத நீ. நாங்கள் அடிமையாவே இருந்துட்டு போறோம். எங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை. சுதந்திரம் கிட்ட பாத்தியா? சோறு இல்ல, தண்ணி இல்லை. ஒரு வினாடி சுதந்திரமாக வாழ்ந்தால் போதும். அதற்காக நாம் வாழ்நாள் முழுவதும் போராட தயாராகி விடுவோம். சுதந்திரம் அவ்வளவு மகத்தானது. நீ உண்மை சொல்ல போறியோ இல்லையோ? உங்களுக்கு தேவை விடுதலை. என்னை கொண்டாலும் உங்களுக்கு விடுதலை தான். ஏன் அந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது? தண்டை செய்ய போறேன் இப்ப நான். ஏய், அவர் சொல்ற நியாயம் இருக்கு. வேண்டாம். அடிச்சு போட்டான். அவர் கதைக்கிறது நியாயமா தான் இருக்கு. எங்கட சுயநலத்துக்காக கதைக்கிறோம், ஆனா அவர் சொல்றது உண்மையா இருக்கு. இவன் யாரா கொண்டது? ஏய், அடோ கவுது மூவ மருவு. நான் தான் கொண்டேன். இங்கதான் கொல்ல வச்சனியல். இந்த சுயநல துரோகி இடவடைரவா அவரை கொல்ல பார்த்து மக்களை காக்கிற போராளிகளை காக்க வேண்டியது மக்கள் கடமை. அதைத்தான் நான் செய்த. இவன் சாக வேண்டிய, அவர் வாழ வேண்டிய. மூச்சடங்கி மண்ணில் புதைந்து போனாலும் எம் சுதந்திர பூமியில் மரமாக உயிர்த்தெழ ஆசை. நீ எங்களோட சேர்ந்துடு. எல்லா உண்மையும் சொல்லு. என்ன வேணுமோ கேள், நாங்க தரோம். சுதந்திரம்!